வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகளை பார்க்கலாம். குருத்தோலை ஞாயிறு தினத்தையொட்டி கிருஷ்ணகிரியில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுநாதரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்ட இஸ்ராயேல் மக்கள் தங்கள் கைகளிலே ஒலிவ மர கிளைகளை ஏந்தி கொண்டு இயேசுநாதரை கழுதை மீது அமர வைத்து எருசலேம் நகரில் பவனி வந்தனர். அப்போது உன்னதங்களின் ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் எனும் துதிப்பாடலை பாடியவாறு நகர்வலம் வந்தனர். இந்த நாளை உலகில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடி வருகின்றனர். இதன்படி இன்று கிருஷ்ணகிரி பழையபேட்டையில் அமைந்துள்ள புனித இங்கியாசியார் ஆலயத்திலிருந்து குருத்தோலை பவனி துவங்கி காந்தி சிலை, தர்மராஜா கோவில் தெரு வழியாக புனித பாத்திமா அன்னை திருத்தலத்தை வந்தடைந்தது. இந்த குருத்தோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு உன்னதங்களின் ஓசானா என்கிற பாடலை பாடியபடி பவனி வந்தனர். பின்னர் தருமபுரி மறைமாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் ஓசூர், பர்கூர், ஊத்தங்கரை, கந்திக்குப்பம், எலத்தகிரி என மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களிலும் குருத்தோலை பவனி மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது. எங்கள் மீட்பரை மனித உடல்களுக்கும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீர்.